வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணி யூஜி டிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். நிறைய லெக்சர்ஸ் நிறைய கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உள்ள ரொம்ப ஸ்டார்டிங் பார்ட்டு கொடுக்க போகிறேன். இதை எப்படி ஷார்ட்டாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச்சு இப்போ தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். 14th April 2026. இல்லை 1+1 ஆஃபர் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, பாலிடெக்னிக் டிஆர்பி, டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் நெட்டு, ஐஐடி ஜாம், கேட்டு எல்லாமே இருக்குது. அதில் எந்தெந்த கோர்சஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கிளாஸஸை கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். வருஷப்பிறப்பன்னைக்கு புதுசாக ஒரு காரியத்தை ஆரம்பித்து சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்ஸோடு நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பை சான்ஸ் நம்மளுக்கு எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யூஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் இது வரைக்கும் வரல. இனிமேல் அவங்களால நோட்டிஃபிகேஷன்ஸ் தனிச்சையாக விட முடியாது. எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் வாங்கி தான் விட முடியும். பெரும்பான்மை அரசியல் கட்சிகள் எல்லாருமே அடுத்த எலெக்ஷனில் தான் கான்சன்ட்ரேஷனில் இருப்பாங்க. இந்த நேரத்தில் எலெக்ஷன் கமிஷனில் பெர்மிஷன் வாங்கி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுக்கு இன்னும் நிறைய டைம் கிடைக்கிது. இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கே ஜூன், ஜூலை ஆகிடும். எக்ஸாம் செப்டம்பரில் தான் இருக்கும். அதனால் நம்மளுக்கு போதுமான அளவு டைம் இருக்குது. நீங்கள் இனிமேல் ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூட நிச்சயமாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஒருவேளை என்கிட்டயே ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி உங்களால் அதை கண்டினியூ பண்ண முடியாமல் இருந்தால் உங்களுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது. பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணி அதில் உள்ள போர்ஷன் தவிர மீதி உள்ள யூஜிடிஆர்பி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தனியாக கிளாஸ் இருக்குது. எது வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பார்த்துருங்க. ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லேயும் ஒரு ஷார்ட்கட்ஸு, சின்னதாக டெஃபினிஷன்ஸ், கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கு அது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் √2 + √3 கொடுத்துருக்காங்க. அதாவது முதல்ல ரூட்ஸை கொடுத்து ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஈக்குவேஷன்ஸை கொடுத்து ரூட்டை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ நம்ம ரூட்ஸை கொடுத்துருக்காங்க, ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ண சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த ரூட்ஸை கொடுத்துட்டு இந்த ரூட்ஸை வச்சு உங்களுக்கு நீங்கள் ஃபார்ம் பண்ணக்கூடிய ஈக்குவேஷனுடைய டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அதனுடைய ஃபுல்லாக ஈக்குவேஷனை ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்து தான் டிகிரி கண்டுபிடிக்கணும் இல்லை. நீங்கள் ரூட்ஸை பார்த்த உடனேயே என்ன செய்திடலாம், இது எந்த இதனுடைய டிகிரி என்ன அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர் அப்படின்னு ஒரு ரிசல்ட் இருக்கு. இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர். இர்ரேஷனல் நம்பர் √2, √a, √b இது எல்லாமே இர்ரேஷனல் நம்பர்ஸ் தான். அப்போ √a ஒரு ரூட்டா இருந்ததுன்னா கட்டாயமா -√a ஒரு ரூட்டா இருக்கும். √b ஒரு ரூட்டா இருந்ததுன்னா -√b கட்டாயமா ஒரு ரூட்டா இருக்கும். இதுதான் இர்ரேஷனல் ரூட்ஸ் அக்கர் இன் பேர். The similar result is true for imaginary roots. Imaginary roots also occur in pair. Imaginary rootsம் occur in pair தான். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, occur in pair. ஆல்ஃபா + I பீட்டா, அப்படி ஆல்ஃபா ± I பீட்டா தான். 5 + I ஒரு ரூட்டா இருந்ததுன்னா 5 - I கட்டாயமாக ஒரு ரூட்டா இருக்கும். 2 - 3I, 2 - 3I ஒரு ரூட்டா இருக்குன்னா இமீடியட்டா 2 + 3I ஒரு ரூட்டா இருக்கும். இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிதானா? இப்போ √2 + √3 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். √2 + √3
எடுத்துக்கோங்க. அப்ப இதனுடைய டிகிரி என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு. √2 + √3னா பாசிபிள் ரூட்ஸ் என்ன? -√2 + √3, √2 √2 -√3, அடுத்தது -√2 -√3. அப்ப நம்மளுக்கு 4 ரூட்ஸ் இருக்கு. அப்ப ஈக்குவேஷனோட டிகிரி கட்டாயமா 4 ஆகத்தான் இருக்கணும். ஏன்னா ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரால நம்ம அதை தான் சொல்லியிருக்கோம். எத்தனை டிகிரி எத்தனையோ அத்தனை ரூட்ஸ் கட்டாயமா இருக்கும். அது ரிப்பீட்டடா கூட இருக்கலாம், ரிப்பீட்டடா இல்லாமலும் இருக்கலாம். ஆனா nth டிகிரி ஈக்குவேஷனுக்கு கட்டாயமா n ரூட்ஸ் இருக்கும். அதுதான் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. அப்ப √2 + √3 அப்படிங்கிற ஈக்குவேஷனை பார்த்த உடனேயே நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து 4 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம். அப்போ இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஈக்குவேஷனை எப்படி ஃபார்ம் பண்றது? x is equal to √2 + √3 கொடுத்துருக்காங்க. அப்ப x minus √2 equal to √3, x minus √2 the whole square equal to 3. ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணியிருக்கேன். இப்போ இதை a minus b the whole square ஃபார்ம்ல எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. √3 the whole square வந்து 3. சரியா? இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா a square minus 2ab plus b square, √2 the whole square வந்து 2 equal to 3. சரியா? so x square plus 2 minus 3 equal to 2x √2 equal, அப்போ x square minus 1 equal to 2x √2. இப்போ ரெண்டு பக்கமும் நான் திரும்பவும் ஸ்கொயர் பண்றேன். பண்ணீங்கன்னா பார்த்த உடனே தெரியுதா உங்களுக்கு, இங்க x power 4 வந்துருமா? அப்ப x power 4 minus 2x square plus 1 equal to 4x square into 2. இந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கிறது எப்படி எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இர்ரேஷனல் நம்பர்ஸே இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்ப அந்த √2 வலது பக்கம் நான் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது அது என்ன ஆயிடும், பழையபடி ரேஷனல் நம்பர் ஆயிரும். அதுக்காக நான் இந்த √2ங்கிற டேர்மா ரைட் சைட் கொண்டு போயிட்டேன். இப்ப பாருங்க, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன செஞ்சிருக்கு, ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ஸை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிதானா? அந்த லெவல் வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? அப்ப ஆன்சர் என்னன்னு பாருங்க, இது 8x ஸ்கொயரா? அப்ப x power 4 minus 2x square minus 8x square plus 1 equal to 0. So x power 4 minus 10x square plus 1 equal to 0. அப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒரு ரூட்டை கொடுத்து அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன அப்படின்னு கேட்டா நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணாமலே நம்ம என்ன செய்திடலாம், அதுக்கான டிகிரியை கண்டுபிடிச்சிடலாம். பார்த்த உடனே சொன்னேன் இதனுடைய டிகிரி 4ன்னு. எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துருக்கோம் பாருங்க, 4th டிகிரி ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஒருவேளை நம்மளுக்கு டிகிரி மட்டும்தான் கேட்டாங்க அப்படின்னா ரூட்டுக்கு அந்த ஈக்குவேஷனை கண்டுபிடிக்காமலே நம்ம என்ன செய்திடலாம், அந்த அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம். அதே மாதிரி செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. செகண்ட் ஒன் 1 + √2, √3ன்னு கொடுத்துருக்கு. இதனுடைய பேர் ரூட்ஸ் எழுதினீங்கன்னா 1 minus √2, இங்க minus √3. அப்ப எத்தனை ரூட்ஸ் இருக்கு, 4 ரூட்ஸ் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னதுதான், 4 தான். சரிதானா? இதெல்லாம் நம்ம என்ன செய்திடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். இப்ப பாருங்க, x is equal to 1 + √2, x is equal to √3. so x minus 1 equal to √2, x square equal to 3. இங்க x minus 1 the whole square equal to 2, இங்க x square minus 3 equal to 0. இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா x square minus 2x plus 1, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா -2 equal to 0. so x square minus 2x minus 1 equal to 0, இங்க x square minus 3 is equal to 0. so x square minus 2x minus 1 into x square minus 3 equal to 0. இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய 4th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும். சரிதானா? அப்போ ஒரு ரூட் கொடுத்த உடனே அந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்திட முடியும், ஈஸியா கன்ஃபார்ம் பண்ணிட முடியும். சரிதானா? இதுதான் என்னது, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கோங்க. இது கிளரிக்கல் ஒர்க்கு தான், நீங்களே செஞ்சிடலாம். அடுத்தது பாருங்க, மூணாவது. ஃபர்ஸ்ட் 3 + √5 கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு பேரா 3 minus √5 ஒரு ரூட்டா இருக்கும். இங்க 1 தான். இது திரும்ப -1 எழுதிடக்கூடாது.
irrational roots occur in pair தான். irrational rootsக்கு தான் நீங்க பிளஸ் இருந்தா மைனஸ் போடணும். அந்த ரேஷனல் நம்பர் 3 1 அதுக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போட்டுறக்கூடாது. 3 மைனஸ் ரூட் 5. இப்போ ரூட்டோட ஈக்குவேஷன் டிகிரி எவ்வளவு இருக்கும், 3 இருக்கும். சரிதானா? அப்போ x is equal to 3 plus root 5. அடுத்தது x is equal to 1. அப்போ x minus 3 is equal to root 5. x minus 1 equal to என்னது, 0. அப்போ x minus 3 the whole square equal to 5. இங்க x minus 1 equal to 0. அப்போ x square minus 6x plus 9. இந்த 5 இந்த பக்கம் கொண்டுட்டீங்கன்னா minus 5 equal to 0. இங்க x minus 1 equal to 0. So x square minus 6x இது என்னது plus 4. அதுக்கப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, x minus 1 equal to 0. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சுக்கோங்க. அதுதான் உங்களுடைய தேர்ட் டிகிரி ஈக்குவேஷனா இருக்கும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இங்க எக்ஸ் இருக்கு. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன். தேர்ட் டிகிரி ஈக்குவேஷன் கிடைச்சிடும். சரிதானா? பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, ஃபோர்த் ஒன். அதாவது இதுல என்ன விஷயம் அப்படின்னா, அந்த ரூட்ஸை பார்த்த உடனே இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னன்னு சொல்ல முடியும். அதை பல தடவை நம்மளுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ரூட்ஸை மட்டும் கொடுத்து ஈக்குவேஷனோட டிகிரி என்னன்னு பல தடவை கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் இது மெனக்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன். சரிதானா? அடுத்தது பாருங்க, x is equal to 4 root 3. இங்க x is equal to 5 plus 2i. இப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் என்ன, இதனோட டிகிரி என்னன்னா இங்க மைனஸ் 4 ரூட் 3. ரூட் 3க்கு மைனஸ் ரூட் 3 போட்டிருக்கேன். இங்க 5 minus 2i. அப்போ 1 2 3 4 ரூட்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்னதுதான், 4 தான். எப்படின்னு பாருங்க, x square is equal to 16 into 3. இதை ஸ்கொயர் பண்றேன், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 the whole square, root 3 the whole square equal to 3ன்னு வந்துடும். அப்போ x square equal to 3 16 48. இங்க x minus 5 is equal to 2i. x minus 5 the whole square equal to 4i square. i square ஓட வேல்யூ என்னன்னா minus 1. i square ஓட வேல்யூ என்னது, minus 1. அப்போ இங்க வந்து நம்மளுக்கு என்ன இருக்கு, x square minus 48 equal to 0ன்னு இருக்கு. இங்க x square minus 10x plus 25. இந்த minus 4 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா plus 4 equal to 0. So x square minus 10x plus 29 equal to 0. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். x ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 29 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 48 ஈக்குவல் டு 0. சரிதானா? இப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுதான் உங்களுடைய ஃபைனல் ஆன்சர். ஈக்குவேஷன் கேட்டாலும் செஞ்சிடலாம், அல்லது ஈக்குவேஷனுடைய டிகிரி என்ன அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் என்ன செய்திடலாம், பார்த்த உடனே சொல்லிடலாம். அடுத்தது பாருங்க, ரூட் 3 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 3 பிளஸ் ஐ ரூட் 2. அப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூட் 3 மைனஸ் ஐ ரூட் 2 இருக்கும். அடுத்தது மைனஸ் ரூட் 3 பிளஸ் ஐ ரூட் 2 இருக்கும். மைனஸ் ரூட் 3 மைனஸ் ஐ ரூட் 2 இருக்கும். சரிதானா? அப்போ எக்ஸ் மைனஸ் ரூட் 3 ஈக்குவல் டு ஐ ரூட் 2. x minus root 3 the whole square equal to I square 2. I square வந்து minus 1. அப்போ minus 2 கிடைச்சிரும். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க, x square minus 2 root 3x plus 3. இந்த minus 2 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா plus 2 equal to 0. அப்போ x square plus 5 equal to 2 root 3x. So x square plus 5 the whole square equal to 2 root 3x the whole square. So இதை expand பண்ணிக்கோங்க, x power 4 plus 10x square plus 25 equal to 2க்கு ஸ்கொயர் வந்து 4, root 3க்கு ஸ்கொயர் 3x square 12x square. ஆன்சர் என்னன்னு ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. பவர் டிகிரி பாருங்க 4, ஃபோர்த் டிகிரி ஈக்குவேஷனாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சரிதானா? இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதிக்கோங்க. இது கிளரிக்கல் ஒர்க்கு, நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, 5 plus 2 root 6. x is equal to square root of 5 plus 2 root 6. அப்போ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 plus 2 root 6ன்னு கிடைக்குமா? ஸ்கொயர் பண்ணிங்கன்னா
இந்த ஸ்கொயர் ரூட்டு போயிடும். அப்போ 5 + 2 ரூட் 6ன்னு இருக்கும். அப்போ x² - 5 ஈக்குவல் டு 2 ரூட் 6. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். சரியா? x⁴ - 10x² + 25 ஈக்குவல் டு 2க்கு ஸ்கொயர் வந்து 4, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6க்கு ஸ்கொயர் வந்து 6 தான். இப்போ 24. இதுலேயும் நம்மளுக்கு ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த 24 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 25 - 24 1ன்னு வந்துடும். அப்போ x⁴ - 10x² + 1 ஈக்குவல் டு 0ங்கிறது தான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். அடுத்தது அதே மாதிரி தான். அடுத்தது சேம் இந்த கொஸ்டின், ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் 7th கொஸ்டினும் சேம் தான். PQக்கு நீங்கள் என்ன செய்துக்கலாம், ஆன்சரை போட்டுக்கலாம். PQவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பாருங்க, x = இப்போ இது 4th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும். √p ப்ளஸ் -√p √q, அடுத்தது -√p -√q, அடுத்தது √p -√q. ஏற்கனவே √p + √qன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ வில் கெட் 4th டிகிரி ஈக்குவேஷன். 4th டிகிரி ஈக்குவேஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா? இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டிங்களோ அதே மெத்தடில் இந்த ப்ராப்ளமும் என்ன செய்துக்கலாம், போட்டுக்கலாம். அடுத்ததும் அதே மாதிரி தான். பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. x1 + 5y 5 - i 1 + 5y 5 - i. அப்படின்னா உங்களுக்கு இதில் 1 - 5y இருக்கும், இங்கே 5 + i இருக்கும். அப்போ 4 ரூட்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணும். சரிதானா? பார்த்த உடனே இதெல்லாம் ஆன்சர் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். x = 1 + 5y, x = 5 - i. ஸோ x - 1 = 5y, x - 5 = -i. ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x² - 2x + 1 = 25 i². வந்து -1. இங்க ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x² - 10x + 25 = -i the whole square i² தான் ஈக்குவல் டு என்னது, -1. அப்போ x² - 10x + 26 = 0. இங்கேயும் x² - 2x + 26 = 0. சரிதானா? இனி இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 4th டிகிரி ஈக்குவேஷன் ஆன்சராக கிடைக்கும். சரிதானா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. அடுத்த ப்ராப்ளமும் இதே மாதிரி தான். 9th சம் பாருங்க. √(-1) √(-5)ன்னு கொடுத்துருக்கு. √(-1)ங்கிறது i. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, i இதில் கொடுத்துருக்கக்கூடிய ரூட்ஸ் i - √5i. சரியா? i - √5i. அப்போ இதனுடைய டிகிரி என்ன இருக்கும் அப்படின்னா -i + √5i -i + -√5i. அடுத்தது -i +i +√5i. 4 ரூட்ஸ் இருக்கும். 4 ரூட்ஸ் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஈக்குவேஷனுடைய டிகிரி வந்து 4 அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷனையும் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 4th டிகிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். ஏற்கனவே இதுக்கு முன்னால் போட்ட மாதிரியே நீங்கள் இதையும் என்ன செஞ்சிடலாம், ஒர்க் பண்ணி போட்டுடலாம். சரிதானா? 4th டிகிரி. அடுத்தது அதே மாதிரி தான். இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஏற்கனவே போட்ட அதே மாடல். இந்த பார்த்து போட்டிங்களா, √3 + i√2ன்னு போட்டிருக்கோம். இங்கே -√3 - i√2ன்னு வருது. கிட்டத்தட்ட சேம் ஈக்குவேஷன் தான் ஆன்சராக வரும். 10th பாருங்க. -√3 + i√2 அப்போ -√3 - i√2 ஒரு ரூட்டாக இருக்கும். அடுத்தது -√3 +√3 + i√2 இருக்கும். அடுத்தது -√3 4 ரூட் வரணும்ல, +√3 - i√2 இருக்கும். ஆல் ரூட் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானா?
4 ரூட் ஆன்சராக கிடைக்கும். இப்போ கடைசி ஈக்குவேஷன் மட்டும் டிகிரி என்ன அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்த உடனே எத்தனை டிகிரி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால என்ன செய்ய முடியுது, ரொம்ப ஈஸியாக சொல்ல முடியுது. கடைசி ஈக்குவேஷன் கொஞ்சம் கூட லெங்க்தியாக இருக்குது பார்த்தீங்களா, கடைசி ரூட்டு அதுக்கு டிகிரி என்ன வரும் அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதுவும் டிகிரி என்ன தான் வரும், 4 தான் வரும் 10த்துக்கும். அடுத்தது 11த்துக்கு டிகிரி என்ன வரும்னு பார்க்கலாம். 11th பாருங்க, x is equal to square root of 1 plus square root of 2 plus 3i ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x square equal to 1 plus square root of 2 plus 3i. சரியா? So x square minus 1 equal to square root of 2 plus 3i. So x square minus 1 the whole square equal to 2 plus 3i. சரியா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அப்போ x power 4 minus 2x square plus 1, இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா minus 2 equal to 3iன்னு கிடைக்கும். ஸோ x power 4 minus 2x square minus 1 equal to 3iன்னு இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா இதில் பாருங்க பவர் 4 இருக்கு, ஸ்கொயர் பண்ணும்போது 8 வந்துடும். அப்போ இதனோட இந்த ஈக்குவேஷனோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8th டிகிரி ஈக்குவேஷனாக இருக்கும். இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கலாம். a minus b minus c the whole square equal to a square plus b square plus c square minus 2ab minus 2ac plus 2bc. இதான் ஃபார்முலா. இது a b c. சரியா? அப்போ அதை வச்சு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் போட்டுக்கோங்க. நான் ஃபைனல் ஆன்சர் சொல்கிறேன், அது வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். x power 8 minus 4x power 6, x power 8 minus 4x power 6 plus 20x power 4 minus 32x square plus 136 equal to 0. செக் பண்ணி பாருங்கள், இது புக் ஆன்சர். இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. இது ஃபார்முலா கொடுத்துருக்கேன். a minus b minus c the whole square equal to a square plus b square plus c square minus 2ab minus, எந்த இடத்துல மைனஸ் இருக்கோ அங்கே மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்போ மைனஸ். இங்கே ப்ளஸ்ஸு, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் வரும். இந்த ரெண்டுமே மைனஸாக இருக்கிறதுனால ப்ளஸ் வந்துடும் 2bc. ஆன்சரை செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட டிகிரி என்ன அப்படின்னு பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது. அதுதான் என்னது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சரிதானா? இப்போ ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனை பற்றி நல்லது ஒரு தரவு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஈக்குவேஷனோட டிகிரி எப்படி ஷார்ட்டாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இதில் வந்து டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸையும் சால்வ் பண்ணி நம்ம வந்து UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் 14th April 2026, அதாவது வருஷப்பிறப்பு, தமிழ் வருஷப்பிறப்பு அன்னைக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கவர் ஆகும். OVM ஆப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய நம்மளுக்கு வந்து கான்செப்ட் டீட்டெயில்டு லெக்சர்ஸும் இருக்கும், நிறைய ஷார்ட்கட்ஸும் இருக்கும். ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. அதனால் ரெண்டுமே நம்ம தரவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் கொஸ்டின் பேப்பர் நம்மளை டஃப்பாக்குனா கூட நம்மளால் அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபேஸ் பண்ண முடியும். அட் ஏ டைம் கான்செப்ட்ஸும் தெரிஞ்சிருக்கணும், நம்மளுக்கு ஷார்ட்கட்ஸும் தெரிஞ்சிருக்கணும். சரிதானா? அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளாஸஸ் இருக்கும். நம்மளுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கலன்னா கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு UGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 1+1 ஆஃபர் இருக்குது. UGTRB, PGTRB, பாலிடெக்னிக் டிஆர்பி, CSR நெட்டு, கேட்டு, IIT ஜாம் எது வேணாலும் நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம்.
இந்த வருஷப்பிறப்பு அன்னைக்கு நம்ம ஒரு புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு, இந்த வருஷத்துல நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற பிளெஸ்ஸிங்ஸோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஜாயின் பண்ணவில்லைங்க இருந்தா கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னால கட்டாயமா ஷார்ட்ஸையும், பிளேலிஸ்ட்டையும் பாருங்க. அதுக்கு பிறகு கான்டாக்ட்